ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து பன்னீர் குருமா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அப்படி மீடியமான இருந்ததுன்னா 2 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி முந்திரி, அப்புறம் பூண்டு ஒரு 5-6 பல்லு, இஞ்சி ஒரு துண்டு, 2 பச்சை மிளகா, தக்காளி வந்து ஒரு 2 பழம் நறுக்கி வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், பன்னீர் வந்து 200 கிராம் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன், தனியாத்தூள் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கசகசா வந்து 1 டீஸ்பூன் தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கோங்க. சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாம் தாளிக்கிறதுக்கு தேவையானது அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் எடுத்துக்கணும். இவ்வளோதான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து மிக்சியில் அரைக்க வேண்டிய பொருளெல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பன்னீர் குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் துருவி வச்சுருக்கிற 1 கப் தேங்காய் துருவல் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கசகசா 1 டீஸ்பூனை வந்து தண்ணியில் ஊற போட்டுருங்க. அது கூட வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இந்த பன்னீர் குருமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவும் பன்னீர்னாலே பன்னீர் பட்டர் மசாலா நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் போனால் செஞ்சு சாப்பிடுவோம். நீங்கள் இந்த மாதிரி பன்னீர் குருமா கூட செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். சப்பாத்தி கூட, பூரி கூட சேர்த்து வச்சு சாப்பிட்லாம். இப்போ வந்து பச்சை மிளகா 2 போட்டுக்கலாம். முந்திரி வந்து ஒரு 5-6 முந்திரி. அடுத்து வந்து பூண்டு பல் வந்து 5-6. அடுத்து இஞ்சி துண்டு சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இதை தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேனில் எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து பன்னீரை வந்து வறுக்க போகிறோம். பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். நீங்கள் வந்து பன்னீர் வந்து ரொம்ப நேரம் வந்து எண்ணெயில் போட்டிங்கன்னா அது ரொம்ப ஹார்டாகிடும். அதனால இந்த மாதிரி லைட்டாக பொன்னிறமாக மாறினாலே போதும். அந்த டைமில் நீங்கள் எடுத்து ஒரு தனியாக ஒரு தட்டில் வந்து மாற்றி வச்சிடலாம். இந்த பன்னீர் குருமா செய்கிறது வந்து அவ்வளோ ஈஸி. நம்ம குருமா செய்கிறதுல வந்து நம்ம இந்த பன்னீர் ஆட் பண்ணி நம்ம செய்கிறது தான். இதில் மெயினாக வந்து இந்த மாதிரி பன்னீரை வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி போடுறது அதோட டேஸ்ட் ரொம்ப அதிகமாகும். ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வந்து அந்த மசாலாவோட சாரெல்லாம் ஈஸியாக இறங்கிடும் அந்த குருமாவில். இப்போ அதே எண்ணெயில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற மசாலா ஐட்டம், பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ இதெல்லாம் நம்ம சேர்த்து அதை நல்லா பொரிய விட்டுறலாம். அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு வந்து லைட்டாக நம்ம வந்து உப்பு சேர்த்தோன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். நம்ம இந்த ரெசிபிக்கு நம்ம வந்து வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கணும். அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம வந்து 2 தக்காளியை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கிறத சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இந்த இது கூடயே சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். அப்போ வதக்கும் போது நல்லா அது வதங்கி சுருங்கிடும். ஸோ நமக்கு வந்து சாப்பிடும் போது தெரியாது. தனித்தனியாக இருக்கிறது லாஸ்ட்டில் போட்டோன்னா அது தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இப்போவே போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூனும் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடியும் நான் சேர்க்குறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த காஷ்மீரி மிளகாத்தூளில் வந்து காரம் கம்மியாகவும் கலர் அதிகமாகவும் இருக்கும். இப்போ இதை மூடி நல்லா வதங்க விடணும். ஒரு 2லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நம்ம வதக்கிடலாம். நடுவில் இந்த மாதிரி லிட்டை எடுத்துகிட்டு நீங்கள் திருப்பியும் வதக்கி விடுங்க. திருப்பியும் மூடி வச்சிடலாம். திருப்பி 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா எண்ணெயெல்லாம் அழகாக பிரிஞ்சு வெளியில் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை வந்து அந்த மசாலா கலவையெல்லாம் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம்.
அடுத்து நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். மிக்ஸி ஜாரில் ஒட்டிகிட்டு இருக்கிற மசாலாவில் தண்ணி ஊற்றி அதை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போடணும். ஏன்னா வெங்காயம் வதக்கும் போதே நம்ம உப்பு போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணி போடுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தாப்புல நீங்கள் தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதி வந்த பிறகு நல்லா அந்த வாசனை வரணும், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்கிற பன்னீர் க்யூப்ஸை வந்து இது கூட போட்டுடலாம். பன்னீர் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணியிருக்கோம், அதனால் ரொம்ப நேரம்லாம் குக் பண்ண தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் போட்ட பிறகு நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பன்னீர்லாம். இப்போ வந்து கரம் மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு திக்காக குருமா வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி திக்காக வச்சுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். இப்போ இந்த மசாலா அப்புறம் பன்னீர் எல்லாம் வந்து போட்டாச்சு. இதை வந்து நம்ம தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வைக்கணும். நல்லா கொதிக்க கொதிக்க தான் குருமாவோட டேஸ்ட், அதோட ரியல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அதனால் சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து குக் பண்ண விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து தட்டு போட்டு மூடி இதை வந்து நல்லா 5 நிமிஷம் சிம்மில் வச்சு குக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. கடைசியாக உள்ளங்கையில் வந்து கஸ்தூரி மேத்தியை நசுக்கி போட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், அருமையான பன்னீர் குருமா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் பூரி, சப்பாத்தி, நான் கூட சேர்த்து வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ஈவன் இட்லி தோசை கூட சேர்த்து வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.